வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா பன்னீர் பட்டர் மசாலா. இப்போ அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஏலக்காய், 3 துண்டு பட்டை. இப்போ பெரிய வெங்காயத்தை 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். 4 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு. இதையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே 3 தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 15 முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு வதக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இதை ஆற விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக வடிகட்டுறதுனா, இதில் தக்காளியோட தோலோடு நம்ம போட்டு வதக்கியிருக்கோம். அதனால் இப்போ நல்லா இதனை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ கடாயை வச்சு ஒரு துண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். இது உருகட்டும். உருகின பிறகு 1 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல, இதை தான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு இஷ்டப்பட்டால் தக்காளி சாஸ் இல்லையா, டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு. இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து ஒரு கிளறி கொடுத்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி அந்த இலையை கையில் நல்லா நசுக்கிட்டு இது மாதிரி தூவி விட்டு ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக இப்போ ஒரு துண்டு அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எதுக்காக வெண்ணெய் கடைசியில் சேர்க்குறோன்னா, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீமு நிறையா சேர்க்காதீங்க. நிறையா சேர்த்தா சாப்பிட முடியாது, திகட்டும். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறனால அளவாக பட்டர் சேர்த்து செஞ்சுருக்கோம். உடம்புக்கு ஆரோக்கியம்தான். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி நிறையா சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. இப்போ மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். இது மாதிரி வீடியோஸுக்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.